மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் இன்று மனைவி நல வேட்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் திருமழிசை தெருவில் அமைந்துள்ள மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் இன்று மனைவி நல வேட்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு தம்பதியினராக குழந்தை நல மருத்துவர் கோதண்டராமன் மற்றும் அவரது துணைவியார் உஷாராணி மற்றும் மன்னிவாக்கம் பெரிய அறிவியல் கல்லூரியின் முதல்வர் புருஷமன் மற்றும் அவரது துணைவியார் திருமதி மீனாட்சி ஆகியோர் சிறப்பு தம்பதியினராக பங்கேற்று சிறப்புரை மற்றும் காந்த பரிமாற்ற உயிர்கலப்பு தவம் நிகழ்ச்சியில் பயிற்சியில் பங்கேற்றனர். மற்றும் நான ஆசிரியர் விருது பெற்ற பேராசிரியர் கணேசன் மற்றும் அவரது துணைவியார் நானாசிரியர் விருது பெற்ற பத்மாவதி கணேசன் ஆகியோர் பங்கு பெற்று சிறப்புரையாற்றினர். முன்னதாக கொடியேற்றம் நடைபெற்றது. இறைவணக்கம் மற்றும் குருவணக்கம் பாடல் ஒலிக்கப்பட்டது. இந்த மணவளக்கலை அறக்கட்டளை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் பாருங்கள். இந்த மணவளக்கலை மன்றம் குரோம்பேட்டை உமையாள்புரம் மணவளக்கலை அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் பேராசிரியர் சந்திரசேகர் மற்றும் முதுநிலை பேராசிரியர் உலகநாதன் வழிகாட்டுதல்களுடன் 2010 ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. அப்போது பேராசிரியர் சுப்ரத்தினம் அவர்கள் அரங்காவலராக இருந்தார். அதன் பிறகு தற்போது ஏமலதா நாராயணன் அவர்கள் அரங்காவலராக நியமிக்கப்பட்டு அவரால் பாஸ்கரன் அவர்கள் தற்போது கௌரவ தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்த மணவளக்கலை அறக்கட்டளையின் சார்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காலை முதல் உடற்பயிற்சி மற்றும் காயக்கல் பயிற்சிகள் மேலும் தீட்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 300க்கும் மேற்பட்டோர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆழியாறு சென்று பிரம்மஞான பயிற்சிகளை பயில சென்று வந்துள்ளனர். அறக்கட்டளையில் தற்போது 10 முதல் 15 ஆசிரியர்கள் மன்றத்தின் வாயிலாக இங்குள்ள மக்களுக்கு பெரும் மனித சேவை செய்து வருகின்றனர். உடல் மற்றும் மனம் ஆரோக்கியத்தோடும் குடும்ப அமைதியோடும் வாழ்வாங்கு வாழ இந்த மணவளக்கலை மன்றம் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. சரி, ஆசிரியர்கள் 100 பேர் இருக்கும், டீச்சிங் ஸ்டாஃப் மட்டுமே. சரி, ஆசிரியர்களுக்கு அந்த யோகா டேவுக்கு ஒரு யோகா சொல்லி கொடுக்கிறது மூலயமா இந்த மணவளக்கலை மன்றம் எனக்கு அறிமுகமானது. அங்கே சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. பாஸ்கரன் சார், சிவராமன் சார் வந்து ஒரு சைக்காலஜி எம்ஏ சைக்காலஜி சார் ஒரு பேர் நிலையில் இல்லை. அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் உண்மையாகவே அந்த யோகாவோட அந்த ரிஃப்ரெஷிங் எவ்வளோ ஒரு மனுஷனை ரிஃப்ரெஷிங்காக மாற்றுதுங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்படியே அன்றாடம் யார் வந்தாலும் வரலனாலும் இந்த மன்றத்தில் நடக்கக்கூடிய தவமாகட்டும் உடற்பயிற்சி ஆகட்டும் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு அன்றாடம் விடுமுறை இல்லாமல் வந்து முக்கியமானவர்கள் அவர்கள் உரைக்கு பிறகுதான் எல்லாமே நிறைவடையும் என்பதற்காக கடைசியாக சிறப்பு விருந்தினர்களை நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் தாமதமாக சொல்வதற்கு மன்னிக்கவும். நம்ம ஐயா கணேசன் ஐயா தம்பதிகள் மிக அற்புதமாக நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் விளக்குனாங்க. அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். கோதண்டராமன் நான் குழந்தைகளுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஐயா தலைவர் வந்திருக்கிறார் பிரின்சிபல் அவர்கள் காலேஜுக்கு நான் பார்த்தீங்கன்னா கான்வெகேஷன் ரோம் சப்ளையர் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஐயாவை பார்த்தது இல்லை. ஸோ அதனால் அவர் வந்ததுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த மணவளக்கலைக்கு இன்று முதல் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். அன்றாடம் நமக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி மணவளக்கலை வர வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒரு முறை உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். சொல்லுவோமா? நாங்கள் அனைவரும் எங்கள் உடல் வலிமை பெற அன்றாடம் 1 மணி நேரம் ஒதுக்கி மணவளக்கலை மன்றத்திற்கு வருவோம் என்று உறுதி கூறுகின்றோம். அப்படியே ரெகுலராக வர அத்தனை பேருக்கும் எங்கள் மணவளக்கலை மன்றம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகப்பெரிய வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.